தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றலூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை தீரவாய் தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை தீரவாய் பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர் பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீத்தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனே இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். வணக்கம். திருவெம்பாவையின் 3வது பாசுரத்தின் விளக்கத்தை பார்க்கலாம். 3வது பாசுரம் முத்தென்ன வெண்ணகையாய் என்று தொடங்குகிறது. முத்துப்பற்கள் தெரிய அழகாக சிரித்து பேசுபவளே, முன்பெல்லாம் கடந்த ஆண்டெல்லாம் எங்களை முன்னமே வந்து எழுப்புவன் என்று சொல்லுவாய். என்ன ஆயிற்று உனக்கு? நீ எப்பொழுதும் தயாராக அல்லவா இருப்பாய்? சிவனே என் தலைவன், அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார் அல்லவா? சிவனே என் தலைவன், அவன் அமுதம் போன்றவன், இன்ப வடிவானவன், இனிமையானவன் என்று தித்திக்க பேசுவாயே. தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். அவ்வளவு இனிமையாக பேசுபவளே, வந்து உன் வாயிற்கதவை திற. இவ்வளவு நேரம் எழுப்பியும் மறுக்கிறாய். தூங்கிக் கொண்டிருந்த தோழியோ ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன், அதற்காக என்னை கடுமையாக பேச வேண்டுமா என்பது போல் இவர்களுக்கு விடை கூறுகிறார். அதற்கு தோழிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நீயோ பழமையான அடியவர், நாங்களோ இப்பொழுது புதிதான அடியவர்கள். எங்களை நீ ஆட்கொண்டு எங்களுக்கும் எங்கள் குற்றங்களை பொறுத்தருளி எங்களுடைய பக்திக்கும் நீ உதவ வேண்டுமல்லவா? நீ எழுந்து வந்து அந்த எம்பெருமானை பாட வேண்டுமல்லவா என்று கூறுகிறார். இதை பெரிதுபடுத்த வேண்டாம், நான் எழுந்திருக்காமல் இருப்பதே என்று அந்த தோழி மறுபடியும் கூறுகிறார். இறைவன் மீது வைத்துள்ள அன்பு தூய்மையானது. உண்மையான அன்பென்றால் நீ உடனே வந்து சிவனை பற்றி பாட வேண்டாமா? சித்தம் அழகியார் பாடாரோ நமச்சிவாயனை என்று வெளியில் இருப்பவர்கள் உள்ளே இருக்கும் தோழியை பார்த்து கூறுகின்றனர். உன் சித்தம் அழகு என்றால் உன் மனது தூய்மையான மனது. அந்த தூய்மையான மனதுடன் நீ அந்த எம்பெருமான் சிவபெருமானை பாட வேண்டுமல்லவா? உடனே எழுந்து சீக்கிரம் வா என்று கூறுகின்றனர். இவ்வளவு அழைத்தும் அவள் வரவில்லை அல்லவா? அதனால் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் என்று இப்பாடல் முடிகிறது. உன்னை எழுப்ப வந்தோம் அல்லவா, எங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்பது போல் இந்த பாடல் முடிவடைகிறது. நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். நமச்சிவாய். நன்றி, வணக்கம்.